நேரடியாக நான் செய்திக்கு நேராய் நான் கடந்து போகிறேன். கடந்த நாட்களிலே இந்த சூழ்நிலையெல்லாம் என்னுடைய மனதனுடைய ஆழத்தில் இருக்கும்போது, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தியானித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வசனம் என்னுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. அந்த வசனத்தை நாம் வேதத்தை திறந்து வாசிக்கலாம். சங்கீதம் 42வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 42வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 42ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து ஒரு மோசமான, ஒரு நெருக்கமான, மிகவும் ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையிலே அவன் கடந்து போகிறான். அவனை சுற்றி பயங்கரமான வியாகுலங்களும் பிரச்சனைகளும் அவனை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவன் ஆண்டவருடைய பிள்ளை. என்னதான் விசுவாசமாய் அவன் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகிறது. வெளி தோற்றத்திற்கு அவன் ஒரு தைரியசாலியை போல இருக்கிறான். வெளி தோற்றத்திற்கு அவன் ஒரு நல்லவனை போல எல்லாருக்கும் தெரிகிறான், விசுவாச வீரனாய் தெரிகிறான். ஆனா அவனுடைய வெளியிலே அவன் எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு தைரியசாலியாய் அவனை காண்பித்தாலும் அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே கலங்கி கொண்டே இருக்கிறது. அது வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில இருக்கிற நபர்கள் அவனை உயர்த்தி சொல்லுகிறார்கள். உங்களை மாதிரி இருக்குமா சார், நீங்க எவ்வளவு பெரிய விசுவாச வீரன், பரவாயில்லையே சார், இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்துட்டீங்களே அப்படின்னு வெளியிலே இருக்கிற நிறைய பேர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து, அவனுடைய நம்பிக்கையை குறித்து, அவனுடைய தைரியத்தை குறித்து மிகவும் மெச்சி கொள்ளுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவனுக்கே ஒரு பயங்கரமான போராட்டம் உள்ளுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து வெளியே யாரிடத்திலையும் சொல்ல முடியல. தான் பயப்படுவதை வெளியிலே காண்பிக்க முடியாது. தான் விசுவாச குறைவா இருக்கிறதை வெளியிலே யாருக்குமே காண்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் எல்லாருக்கும் முன்பாக ஒரு முக்கியமான ஒரு பர்சன், ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க கூடிய ஒரு நபர். இவனே போய் அவர்களுக்கு முன்பாக கோழையை போல இருந்தால், இல்லையென்றால் கலக்கத்தோட இருந்தால் ஜனங்கள், இல்லையென்றால் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? அதனால இவனுடைய ஆத்துமா அப்படியே கலங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுகிறான். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கூட இந்த சூழ்நிலையிலே, இந்த உபவாச ஜெபத்திலே என்னோடு கூட கலந்து கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகள் போகிற பாதை இந்த பாதையாக தான் இருக்கிறது. தகப்பனாரா இருக்கலாம், தாயாருக்க இருக்கலாம், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த பதட்டம் இருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த பய உணர்வு இருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்கிறது. ஆனா என் பிள்ளைக்கு முன்பாக நான் இந்த கோழையா இருக்க முடியாதே, என் பிள்ளைக்கு முன்பாக நான் அவிசுவாசியா இருக்க முடியாது, என் மனைவிக்கு முன்பாய், என்னுடைய கணவனாருக்கு முன்பாய், என்னுடைய சுற்றி இருக்கிற என்னுடைய சபை ஜனங்களுக்கு முன்பாய் நான் அப்படி தெரிய முடியாதே அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளி தோற்றத்திற்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயும் உள்ளுக்குள்ள கலக்கமாயும் நீங்கள் இருக்கலாம். இந்த அனுபவம் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கடந்து வந்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, நமக்கு நாமே பேச வேண்டிய 3 காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன்.
கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு நாமே பேசக்கூடிய 3 காரியங்கள். நமக்கு பொதுவாக நிறைய பேர் நம்மிடத்தில் பேசுவார்கள். இன்றைக்கு கூட இந்த யூடியூப்ல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய சூழ்நிலைக்கு கடந்தது போல ஆண்டவர் பேசும்போது, ஊழியக்காரன் மூலமாய் பேசும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வருகிறது. ஆண்டவர் எங்களோட பேசினார், ஆண்டவர் என் கூட பேசினார். சோ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது என்று ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. இன்னொன்னு, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களிடத்தில் பேசுவார்கள். நீங்க ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது, ஏன்பா நீ கவலைப்படுற, இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் மாறிடும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும், அப்படி சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து பேசுவார்கள். இன்னும் ஒரு டாக்டர் இடத்துல போனா அந்த டாக்டர் நம்மை பார்த்து பேசுவார்கள். இப்படி உலகத்திலே இருக்கிற பல மனிதர்கள் நம்மிடத்திலே பேசுவதற்கு ஒரு தனி பலன் ஒன்று இருக்கிறது. நீ சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நீங்கள் இந்த சூழ்நிலையில் கடந்து வரும்போது உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், உங்களை அறியாமலே ஒரு பலன், உங்களை அறியாமலே ஒரு தைரியம், உங்களை அறியாமலே ஒரு விசுவாசம் வரும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே இன்னொருத்தர் பேச வேண்டிய அவசியம் உண்டா என்று கேட்டா கண்டிப்பாக அவசியம் உண்டு. அதற்காக சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறது உண்மை. ஆனா மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை சில பாதைகளிலே கடந்து போகும்போது அவர்களுக்கு அவர்களே பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்று கண்டிப்பாக வரும். அதுல மறந்துடக்கூடாது. நமக்கு நாமே பேச வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, நமக்கு நாமே பேசக்கூடாத காரியங்களும் இருக்குது. எப்படி உலகத்தில் இருக்கிற இல்லைன்னா மாற்றார் ஒரு மனிதன் நம்மிடத்தில் பேசக்கூடாத காரியங்கள் உண்டோ, அவர்கள் பேசக்கூடாத காரியங்களை நமக்கு பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் உண்டாகிறதோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்குள்ளே நீங்க பேசுகிறது சரியில்லாததா இருக்குமே ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய தோல்விகளை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். அதனால உங்களுக்கு உள்ள நீங்க பேசுறது, உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இந்த இடத்துல சங்கீதக்காரனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் இவனை எந்த பாதையிலே நடத்துகிறார் என்று சொன்னால், அவனை பார்த்து இப்ப பேசுறான். அவன்கிட்ட யாருமே இப்ப பேச முடியாது. அவனுடைய ஆத்துமாவை பார்த்து அவன் பேசணும். இந்த மாதிரி சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம அதிகமான துக்கத்துக்குள்ள போகும்போது, இல்லை என்றால் நம்ம நினைத்திருக்கிற காரியங்கள் நடக்காது இருக்கும்போது, ஒரு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது, இப்போ இருக்க பாருங்களேன், இந்த கொரோனாவுடைய இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது, இப்போ ஒரு மனுஷன் அதிகமாய் தனக்குத்தானே பேசிக்கொள்வான். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்தீர்களேயானால், அதிகமான பேர் நம்ம மற்றவர்களோட பேசுகிறதை விட நமக்கு நாமே நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் படுக்க போகும்போது தூக்கத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, தங்களோட பேசுறாங்க. நடக்கும்போது தங்களோட பேசுறாங்க, சாப்பிடும்போது தங்களோட பேசுறாங்க. அந்த தாட் அவர்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நீங்க எத்தனை பேர் இதை ருசிச்சிருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு அதை புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம இந்த மாதிரி ஒரு சோகமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படும் போது நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நாமே பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு நீங்களே பேசக்கூடிய அந்த அனுபவங்கள் வருகிறது தவறல்ல. ஆனா உங்களுக்கு நீங்க பேசுகிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ஒரு சாதாரணமான ஒரு வேலைக்காரனை விட ஒரு தலைவனாய் இருக்கிறவன் அதிகமாய் சுற்றி இருக்கிறவங்களோட பேச மாட்டான். ஆனா ஒரு தலைவன் அதிகமாய் யாரோடு அவன் பேசுவான் என்றால் தன்னோடு கூட தான் பேசுவான், தனக்குள்ளே தான் பேசுவார்கள். நீங்கள் தலைவர்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த பொதுவாக ஒரு தலைவனுடைய குவாலிட்டியே என்ன அப்படின்னா, அந்த தலைவன் அதிகமா பேச மாட்டான். அதிகமாய் பேசாமல் இருக்கிறவர்கள் தான் தலைமைத்துவத்திற்கு ஒரு சரியான அடையாளம். ரொம்ப பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் எனக்கு என்னமோ அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்.
நான் பழகின வரைக்கும் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களிடத்திலே ஆண்டவர் பழகிறதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு தலைவரிடத்திலையும் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, அவர்கள் பேசுகிறதுல ரொம்ப குறைவாய். அவங்க ஆனா நிறைய கேட்கறாங்க, நிறைய லிசன் பண்றாங்க, மற்றவங்க சொல்றத உட்கார்ந்து கேட்கறாங்க. ஆனா அவங்க பதில் பேசுறத பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா, ஏதோ 1 2 அப்படிதான் அவங்க பதில் சொல்றாங்களே தவிர அவங்க ரொம்ப நேரம் பேசுறது இல்லை. அப்போ அந்த தலைவர்கள் அதிகமாய் பேசிக்கொள்வது யாரோட அப்படின்னா, ஒண்ணு அவங்க ஆண்டவரோட பேசுவாங்க, இல்லைன்னா அவர்களுக்கு அவர்களே பேசுவார்கள். தனக்குத்தானே மோட்டிவேஷன், தனக்குத்தானே உந்துதல், தனக்குத்தானே விஷன், தன்னுடைய இருதயத்திற்குள்ளேயே பேசி பேசி தனக்கான பெரிய பிக்சரை அவர்களுக்கு முன்பாக அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். சோ இன்றைக்கு உபவாச ஜெபத்திலே என்னோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா உங்களுக்கு நீங்க உங்களுக்குள்ள பேசும்போது நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நமக்கு நாமே கண்டிப்பாக பேச வேண்டிய 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். இந்த சங்கீதத்திலே நம்ம வாசித்த அந்த முதல் வாசித்த அந்த வசனத்தையே நம்ம வாசிக்கலாமா? இன்னொரு வசனம் 43ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 43ஆம் சங்கீதத்திலே 43ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 43:5 அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். என்ன பேசிக்கொள்றான்னா, தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சங்கீதக்காரன் தனக்குள்ள பேசுகிறான், நீ என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் தியங்குகிற, நீ ஒண்ணு பண்ணு, கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சோ கவனமாய் கவனிங்கள், மிக கவனமாய் கவனிங்கள். நீங்க அடிக்கடி உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ள வேண்டிய முதல் மோட்டிவேஷன்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, எனக்குள்ளே எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கென்று ஒருவர் இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் அவன் கடந்து போகிற பாதை மிகவும் கொடுமையான கஷ்டமான பாதை. ஆனா அவனுடைய இருதயத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா. ஆத்துமாவை பார்த்து கேட்கிறான், ஆத்துமா கலங்குது, யாருமே இல்லையே, என்ன செய்ய போறேன், நான் எப்படி இதை முடிக்க போறேன் அப்படின்னு ஆத்துமா அப்படியே அவனுக்குள்ளே தியங்கி கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து அவனுடைய இருதயம் அப்படியே உடைந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவனுக்குள்ள நிறைய தாட்டு எழும்புது, நான் வாழ்வேனா, நான் நிற்க முடியுமா, நான் திரும்பி, எத்தனையோ எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கும் போது, இவனுடைய இருதயத்துல முதல் அவன் தனக்குத்தானே பேசும்போது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து என்ன பேசுறான் தெரியுமா, நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தியங்குகிற, உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், உன் சத்தத்தை கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன்னை இந்த சூழ்நிலையில நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை தன்னுடைய ஆத்துமாவினிடத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மனசு, உங்களுடைய சிந்தை உங்களோட என்ன பேசி கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. உள்ள வந்து நான் புகுந்து பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களில் நிறைய பேருடைய இருதயம் எதையோ பேசி கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஆத்துமா எதையோ பேசிக்கொண்டே இருக்கலாம். உனக்கு யாரா இருக்கா, நீ என்னடா பண்ண போற, உனக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது,
உன் பிள்ளைகளுக்கு என்ன பின்னணி? இப்படி ஒருவேளை நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களால இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி அந்த எதிர்மறையான எண்ணங்களால நிரப்பப்பட்டு இருக்கலாம். பாஸ்டர், எனக்குள்ளே நான் பேசிக்கிறேன் பாஸ்டர், எனக்குள்ளே கேட்கறது, நீ ஒரு அனாதை, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உனக்காக செய்கிறதற்கு யாரும் இல்லை, உனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு, உனக்கு இருந்த ஹோப் உன்னை விட்டு போயிருச்சு. இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நெகட்டிவாய் ஓடிக்கொண்டிருக்குமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையின் மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ பேச வேண்டிய முதல் வார்த்தை, இவ்வளவு பெரிய சூழ்நிலையை போகும்போது உன் ஆத்துமாவை பார்த்து நீ சொல், எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என் கால்களை கண்மலையின் மேல ஸ்திரப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரியா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரியா. இன்றைக்கு உலகத்துல நடக்கிற சில சம்பவங்களை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயுமே ஆண்டவரை குறித்த நம்பிக்கை கூட அற்று போயிருச்சோ. ஏன்னா பரிசுத்தவான்கள் தாக்கப்படுறாங்கல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் தாக்கப்படுறாங்கல்ல, அவங்க ஜெபம் பண்ணி தானே இருந்தாங்க பாஸ்டர், ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு? இவங்க இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு? ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா இப்படி நடக்குமா? ஆண்டவர் அவங்க ஆராதிக்கிற தெய்வன் உண்மையா இருந்தா இப்படி நடக்க முடியுமா? இப்படி அநேகருடைய இருதயத்திற்குள்ள கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்குது, பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாஸ்டர் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றாங்க. ஆனா அதன் மத்தியில் தான் கர்த்தர் பேசுகிறார், இல்லை 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 இல்லை, உங்களுடைய மனதை பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு காரியம், உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், எனக்குன்னு வழக்காட ஒருவர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இல்ல, உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது கர்த்தர் உனக்காக ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. ஒரு விசை ஒரு ஊழியக்காரர், இளம் ஊழியக்காரர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரு கிராமத்தில் ஊழியத்திற்காக போனார். ஆனால் அவருடைய மனைவி சின்ன வயதிலிருந்து நகை போடாமல் வளர்ந்தாங்க, அதில் நகை போடலை. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நகை போடாத உடனே அவர்களை தவறாய் நினைத்து விட்டார்கள். பொதுவாக சில கிராமங்களில் நகை போடாமல் அப்படி இருக்கிறவங்கள தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அவங்க வந்தால் நம்முடைய வீட்டில் அது நடக்காது, அவங்கள வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது, அவங்க ரொம்ப சாபம் பிடிச்சவங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால அந்த கிராமத்திற்குள்ள அந்த ஊழியக்காரர் நிறைய இடத்துல போய் வீடு வாடகைக்காக கேட்டாரு. யாருமே அவர் வீடு வாடகை கொடுக்கல. இப்போ இவருக்கு நைட்டு இரவு ஆயிடுச்சு, இவருக்கு தூங்கணும், இவருடைய மனைவியை தூங்க வைக்கணும். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாத போது அந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்சு போன ஒரு வீடு. சரி, நமக்கு யாருமே இடம் கொடுக்கல, சரி இந்த வீட்டில் இன்னைக்கு இரவு நம்ம கழித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை நோக்கி அவர் போகிறார். போகும்போதே சொல்றாங்க, அந்த வீடு யாருடையதுன்னு கேட்கிறாரு. ஐயோ, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் யாருமே இல்லை, பல ஆண்டுகளாக அது ஒன்றும் இல்லாமல் இருக்கு, யாரும் அங்கே போக மாட்டாங்க, அதில் நீ போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, அதில் போயிட்டு ஜீவனோட வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இவர் உள்ள போயிட்டாரு, போய் இரவுல படுத்து தூங்கிட்டாரு. ஒரு வாரம் அந்த வீட்டில் தங்குறாரு. ஒரு மதியான நேரத்தில் 2 பெண்கள் தன்னுடைய கையில பால் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. உடனே இவர் கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு 2 பேருக்கும் ஷாக்கு. என்ன, ஒரு வாரமா நீங்க அப்ப ஊருக்கே போலியா, இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, ஒரு வாரமா நான் இந்த வீட்டில தான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த வீட்டுக்குள்ள 2 பாம்பு இருக்குது, இந்த 2 பாம்புக்கும் நாங்க தான் வாரத்திற்கு ஒரு நாள் இந்த பாம்புக்கு பால் ஊத்துவோம், அதுக்காக பாலுக்கு நாங்க கொண்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. இல்லையே, நான் வந்த போது பாம்பெல்லாம் எதுவுமே இல்லையே, நான் பார்க்கலையே. ஐயோ, இங்கதான் சார் இருக்குது, எங்க கண்ணு கூட நாங்க பார்த்துருக்குறோம், நாங்க பால் ஊத்தி அது குடிச்சிட்டு போறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்றாங்க. உங்களுடைய பின்னாடி கதவை நீங்க திறந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையே, கொஞ்சம் திறந்து பாருங்க. அவர் அந்த வீட்டினுடைய பின்னாடி கதவை திறந்து பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய பாம்புனுடைய புத்து, அந்த பாம்பு தங்குறது மாதிரி ஒரு புத்து ஒன்று இருக்குது.
அதுல தான் இருக்குது பாம்பு அப்படின்னு. இவங்க உடனே அந்த பால் கொண்டு வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க, உங்க உயிரை காப்பாத்திக்கிங்க அப்படின்னு. ஆனா அந்த பாஸ்டர் பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் குடியிருந்தார். அந்த வீட்டிலேயே 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பெற்றெடுக்கப்பட்டது. அவர் எப்போது நீங்க அந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஆமா பாம்பை நான் பார்த்தேன், ஒரு 2 டைம் பார்த்துருக்கிறேன், கூரையெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறத கூட பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் பாம்பை பார்த்து நானே பேசினேன், இந்த மாதிரி உன்னை நான் எந்த டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல வரல, உன்னை கொல்லணும்னு தான் நான் விரும்பல, அதனால உன் வேலையை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். கடவுளை என்ன ஊழியத்திற்காக இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, என்ன நீ தொட முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், நான் அல்ல, எனக்கு வேற ஒரு அதிகாரி இருக்கிறார், அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் அதுகிட்ட பேசிட்டேன் ஃபர்ஸ்டே. இந்த வீட்டில் குடியிருந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த வீட்டில் அந்த ஊழியக்காரரை சந்திச்சு அவர் இந்த சம்பவத்தை சொல்லுகிற வரைக்கும் எனக்கு இதுவரைக்கும் அந்த பாம்பு வந்து ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணதில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது சாபத்தீடானதா இருக்கலாம், அது ஒருவேளை அறிவில்லாத ஒரு ஜீவியா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், என்னை காப்பாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், என்னை நடத்துகிறதற்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை இதனுடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்குன்னு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவர் அத்தனை வருஷம் அந்த இடத்திலிருந்து அந்த பாம்பினுடைய கையில் இருந்தது காப்பாற்ற முடியுமானால், இந்த சத்தியத்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்குன்னு இருக்கிற ஒருவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு தேவன் உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்க மாட்டாரா? அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டவர் அல்லவா? எத்தனையோ பேர் உன்னை விட்டு போனதற்கு பிற்பாடும் அவர் இருக்கிறேன் என்று நிரூபித்தவர் அல்லவா? அவர் உன் கூட இருக்கிறார், உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த உலகம் ஒருவேளை உன்னை பார்த்து கேட்கலாம், உனக்கு யாருப்பா இருக்கா, உன்னை கேட்க யார் இருக்கான்னு கேட்கலாம், உனக்கு எந்த துணையும் இல்லை, உனக்கு எந்த மனுஷனும் இல்லை அப்படின்னு. உனக்காக யார் வருவா, உனக்காக யார் வழக்காடுவா, உனக்காக யார் பணம் தருவா, உனக்குன்னு யாருமே இல்லைன்னு இந்த உலகமோ சொந்தக்காரர்களோ சொல்லுவார்களே. ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், இல்லை, உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். அதனால தான் உன் வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உன்னை தனியாக வேறு பிரித்து உன்னை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஞான ஸ்நானத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துறார், அதற்காக தான் அவர் உன் கூட இருக்கிறார். அவர் உன் கூட இருந்ததுனால தான் நீ நிர்மூலமாகல, அவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் இன்னும் நீங்க அழியல, அவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் இன்னும் நீங்க வாழ்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமா எத்தனையோ ஆயிரம், அதுதான் இந்த ஊழியக்காரர் எப்படி ஆபத்தோட படுத்து கிடந்தாரோ, அவர் படுத்து கிடக்கிற இடம் ஆபத்துக்கு தூரமான இடம் அல்ல, அவருக்கு 1 அடி தூரத்துல தான் ஆபத்து இருக்குது. ஆனா அந்த ஆபத்து நடுவில் அவர் படுத்து கிடக்கும் போது கர்த்தர் அவரை பாதுகாத்தார் இல்ல. அதே போலதான் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் இன்றைக்கு வரையிலும் ஜீவனோடு இருக்கிறீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறதுனால தான் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. சோ என் ஆத்மாவை பார்த்து என் ஆத்மா கலங்கும் போது, உங்க ஆத்மா உங்களை பார்த்து உனக்கு யாருப்பா இருக்கா, உனக்கு தான் உறவுகள் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது உங்க ஆத்மா என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார். கைகளை மேல உயர்த்தி, எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார். உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, மனமே உனக்கு ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க. ஒருவேளை வியாதியினுடைய கொடுமைக்குள்ள தள்ளப்பட்டு யாராவது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளை தூர தேசத்துல இருக்கிறாங்க, என் பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல தனியா படுத்து கிடக்குறாங்க, என் கணவனார் என் மனைவி தனியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் இல்ல பாஸ்டர், அவங்களுக்கு யாருமே இல்ல பாஸ்டர் அப்படின்னு உங்களுடைய மனம் சொல்லுமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு மட்டும் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் இத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே,
அவங்க ஒரு காரியம் ஒன்று சொன்னா ஓடி வந்து நிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாஸ்டர், ஆனா எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு அங்கலாக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவர்களோட 1000 பேர் இருக்கிறதற்கும் உன்னோட ஒருத்தர் இருக்கிறதற்கும் அது ஏணி வச்சா கூட எட்டாது. உன் கூட இருக்கிறவர் பெரியவர், உங்களோட இருக்கிறவர் பெரியவர். அவங்களோட 1000 பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த 1000 பேரும் செய்ய முடியாததை, அந்த 1000 பேரும் செய்யக்கூடாததை கர்த்தர் உனக்காக, உன்னோடு கூட இருக்கிறவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ என் ஆத்துமாவை பார்த்து நான் முதல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கென்று ஒருவர் இருக்கிறார், உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கரங்களை மேல தட்டி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தாழும்புகழா நான் சுகமானே, நண்பலனானே. தாழும்புகழா நான் சுகமானே, நண்பலனானே நண்பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொல்லுங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. கைய மேல தட்டி இயேசுவே 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 எல்லாம். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கும்போது வீடுகளிலே இருந்தோ, வேலை ஸ்தலங்களிலே இருந்தோ, டிராவல்லையோ, எந்த இடத்துல இருந்து இந்த சத்தியத்தை கேட்கிறீங்களோ அங்க தேவ பிரசன்னம், அங்கே ஒருவர் வருகிறார். அந்த படுக்கையிலே கர்த்தர் வருகிறார், அந்த வியாதியான இடத்திலே தேவன் வருகிறார், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வந்து உன்னை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் ஆத்துமாவை பார்த்து சொல், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? உனக்கு ஒருவர் உண்டு, உனக்கு ஒருவர் உண்டு, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, உன்னை தூக்கி எடுக்க ஒருவர் உண்டு, உனக்காக துணை நிற்க, உனக்காக பரிந்து பேச ஒருவர் உண்டு. ஹalleluya. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஸோ நம்பர் 1, முதலாவது உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேச வேண்டிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அடிக்கடி உங்களை பார்த்து நீங்க பேசிக்கணும். என்ன பேசிக்கணும் அப்படின்னா, உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருத்தர் இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய சாப்டரை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த போத்திபாருடைய மனைவி அவனை தவறு செய்தும்படியாக அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கும் போது அவனுக்கு யாரை குறிச்சுமே அவன் கவலைப்படலை. அவனை சுற்றி நிறைய பேர் வேலை செய்யறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க சுத்தி. அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், அங்க இருக்கிற எஜமானன், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவன் அந்த போத்திபாருடைய மனைவி சொல்றா, இங்க யாருமே இல்லப்பா,
இது ஒரு இருட்டறையில் இப்ப நடக்குதுன்னு வை, உன்னை சுத்தி யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, யாருக்குமே தெரிய போறதில்ல. ஆனா அந்த இடத்துல யோசேப்பு அந்த சகோதரியை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, யாருமே இல்லைன்னு நினைக்காத, இங்க நீங்க காணக்கூடிய மனிதர்கள் இல்லைனாலும் இவ்வளோ பெரிய பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் என் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருல்ல, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவருக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாங்கை செய்கிறது எப்படி? அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யோசேப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் கூட நான் தனிமையில் இந்த உள்ளுக்குள்ள போகும்போது என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் வீட்டில் வேலை செய்யறவங்கள வேணா துரத்தி வெளியே அனுப்பலாம், பெரிய மேனேஜர் என்னுடைய ஓனர் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனா என் கூட இருக்கிற ஆண்டவரை நான் வெளியே வச்சுட்டு திரும்ப நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு திரும்பி போய் அவரை தூக்கி வாங்க போன்னு கூட்டு போக முடியாது. அவர் எப்பவும் எனக்குள்ள இருக்கிறார். அதனால அவருக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்ய முடியாது. அதான் அவனுடைய சகோதரர்கள் கூட கடைசியாக நின்று அவனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற பண்ணினார். அப்படின்னா எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். எப்பா, நீங்க எல்லாரும் என்ன குழியில தள்ளுனீங்க, நீங்க எல்லாரும் குழியில போடும்போது இவன் கதை இதோட முடிஞ்சிச்சுன்னு தான் நீங்க போட்டீங்க. அதான் அவனை பார்த்து சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை இன்னைக்கு முடிச்சிருவோம். அவங்க அப்பாட்ட போய் அவங்க சொல்லும் போதும் அப்படிதான் சொன்னாங்க, உங்க பிள்ளை யோசேப்பு பீருண்டு போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். அவ்வளவுதான். அவனுடைய வஸ்திரத்தை ரத்தத்துல தோய்த்து கொண்டு போய் அவங்க அப்பா கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, உன் பையன் முடிஞ்சிட்டான், இனி அவன் திரும்பி வரமாட்டான். ஆனா அவன் கூட யாருமே அந்த இடத்துல இல்லைன்னாலும் நான் நம்புறேன், யோசேப்புக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க எல்லாருமே நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்க, நீங்க எல்லாருமே என் கூட யாருமே இல்லைன்னு நினைச்சீங்க, நான் ஒரு தனி ஆளா விற்கப்பட்டேன்னு நினைச்சீங்க. ஆனா எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, எனக்குள்ள என்னை உண்டாக்கினவரும் என்னை அழைத்தவரும் என் தகப்பனாகிய மூதாதியருடைய தேவனுமாகிய யெகோவா தேவன் என்னோடு கூட அவர் எகிப்திற்கு வந்தார், என் கூட அவர் இருந்தார். எனக்குன்னு ஒருத்தர் இருக்காருப்பா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். நான் இன்றைய தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும், உங்க சொந்தத்தில் இருக்கிற மொத்த பேரும் உங்களுக்கு விரோதமா நின்னாலும், நான் நம்புறேன் உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கத்தான் செய்கிறார், உங்களுக்குன்னு ஒருவர் இருக்கிறார். ஸோ நம்பிக்கையோட நீங்க போகணும், விசுவாசத்தோட பேசணும். இப்பவே நான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே உங்களுக்குள்ள பெரிய உந்துதல் வரணும், ஒரு உத்வேகம் வரணும், ஒரு பெரிய பலன் உங்களுக்கு வரணும். என்ன பலன் வரணும் அப்படின்னா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, எனக்குன்னு ஒருத்தர். அதான் கடந்த நாட்களில் நீங்கள் கூட செய்திகளிலே இந்த வலைதளங்களில் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு வயதான ஒரு தகப்பனார் தனக்கு முன்பாக ஒரு பையன் கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக ஆக்சிஜன் இல்லை. அந்த பையன் துடிச்சிட்டே இருக்கிறான், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த வயதானவர் சொன்னாராமா, எனக்கு வச்சிருக்கிற இந்த ஆக்சிஜனை எடுத்து அந்த பையனுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்க சொன்னாங்களா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம், ஐயா நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க ரொம்ப உங்களுக்கு அதை விட ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குது. உடனே அங்க இருக்கிற அவங்கள பார்த்து சொன்னாராமா, எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு தான் ஆயுஸ் காலம் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனா அங்க இருக்கிற பையன் இனி வாழ வேண்டிய பையன், அவனுக்கு இப்பதான் சின்ன வயசு, அதனால நான் செத்து போனா கூட பரவாயில்ல, அவன் உயிரோட இருக்கட்டும், எனக்கு என்னுடைய தூக்கி அவனுக்கு வச்சிருங்க அப்படின்ட்டார் அவன். உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தூக்கி இந்த பையனுக்கு அதை வச்சுட்டாங்களா அந்த ஆக்சிஜன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த முதியவர் இறந்து போனார் ஆக்சிஜன் இல்லாம. அதை அவங்க போட்டிருக்கும் போது நான் நினைச்சேன், ஒரு வாலிப தம்பி, அவனுக்காகவே அந்த ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் இருக்கும் போதும் ஒரு முதியவர், அவனுக்கு யாருமே இல்லை அந்த இடத்துல, டாக்டர்ஸ் பக்கத்துல நிக்கிறாங்க, ஆனா அவங்களால உதவி செய்ய முடியல. சொந்தக்காரங்க ஒருவேளை நிக்கலாம், அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, ஆக்சிஜன் கொடுக்க முடியல. ஆனா அவனுக்காக ஒருத்தர் தியாகம் பண்றதுக்கு அந்த இடத்துல இருப்பாரே. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை அழைச்ச தேவன் உங்களுக்கு இருக்க மாட்டாரா? நீ கடந்து போகிற சூழ்நிலையிலே உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாட்டாலும் அங்க உனக்காக ஒருத்தர் இருக்க மாட்டாரா? நான் கண்டிப்பா சொல்றேன், உனக்காக அங்க
ஒருத்தரை கர்த்தர் வைத்திருப்பார். என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல நான் இதை பார்த்திருக்கிறேன், பல இடங்களிலே பார்க்கிறேன். இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது காவல்துறைக்கு போகாத நாட்களே இல்லை. அவ்வளோ பெரிய பிரச்சனை, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் நான் ஒவ்வொரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது தனி ஒரு நபராகத்தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போவேன். எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக எனக்கு பழக்கப்பட்டவங்க கூட ஒருத்தரும் இல்லை, எனக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. ஆனா ஒவ்வொரு விஷயம் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள காலடி எடுத்து வச்சு எனக்கு ஒரு என்ன பிரச்சனை, என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் அங்க, ஓ நீங்க ஃபாதரா, நீங்க பாஸ்டரா, யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய அங்க நான் வச்சிருக்கிறத நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். அந்த சாட்சிகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா மணி நேரங்கள் போதாது, அத்தனை சாட்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சில இடங்களில் தனியாக தான் போவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன்னா அன்னைக்கு யாரும் இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்லை. ஒரு நாள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் காலையில் ஆராதனை கீழே வீட்டில் வச்சு நடக்கும், மாலை ஆராதனை மாடியில் வச்சு நடக்கும். ஏன் அப்படின்னா காலை ஆராதனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர் தான் வருவாங்க. அது எல்லாருமே சர்ச்சுக்கு போயிடுவாங்க, அவங்களுடைய திருச்சபைக்கு போவாங்க. காலையில் நம்ம சர்ச்சு பிலிவர் ஒரு 6 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் மாலையில் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 பேர் 80 பேர் வந்துடுவாங்க. அவங்க எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டால், சர்ச்சுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, சாயந்தரம் ஐயோ இந்த தம்பி ஒரு பிரேயர் நடத்துறாரு நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வர்றதுனால வீடு இடம் பார்த்தாதனால மாடியில், அது 2வது மாடியில் அந்த பிரேயரை வச்சுருந்தேன் நான். அப்போது அன்னைக்கு வாலிபர்களுக்கு சேர் போடுறதுக்கு, பாய் போடுறதுக்கு எதுக்குமே ஆள் இல்லை. அப்போ நான் ஒரே ஒருத்தன் தான், நான் தான் பாஸ்டர், நான் தான் கூட்டுறவன், நான் தான் சேர் எடுக்கிறவன் எல்லாமே. அப்போது ஒரு நாள் இந்த ரோட்டில் வண்டியில் போய் கொண்டிருக்கும் போது ஒருத்தர் டக்குன்னு ஒருத்தர் குறுக்க வந்தார். நான் பிரேக் என்னால் பிடிக்க முடியல, வண்டியில் போய் மோதி ஆக்சிடென்ட். என் கையெல்லாம் கை காலெல்லாம் ரொம்ப சராச்சிருச்சு, நிறைய இடத்துல பிளட்டு வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சர்வீஸ். எனக்கு வேற எதுவுமே வருத்தம் இல்லை, சண்டே சர்வீஸில் நின்று பிரசங்கமெல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் இந்த சேரெல்லாம் தூக்கி எப்படி மேலே கொண்டு போய் ஈவினிங் சர்வீஸ் எப்படி பண்ணுறது தான் கலக்கம். அந்த ஆராதனை முடியும் போது எனக்கு இந்த சராய்ப்பட்ட காயங்கள் எல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்குது, அப்படியே வலிக்குது. ஆனால் அந்த சேரை எடுத்துக்கொண்டு கீழே இருந்து மாடிக்கு போகும்போது, ஆண்டவரே நான் இல்லை, என்னுடைய பலன் அல்ல, என் சுமையை நீங்கள் வாங்கிக்கிங்க ஆண்டவரே, நீ ஏன் கூட வாங்க ஆண்டவர், நான் இப்போ சுமக்கிறேன், ஆனால் எனக்கு இது கஷ்டமாக தெரியக்கூடாது, நீங்கள் ஏன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அன்றைக்கு அதை லிட்டரலாக அவ்வளோ பெரிய அந்த பலவீனத்திலையும் என்னமோ தெரில, அது ஒரு பெரிய வெயிட்டாகவும் தெரில, ரொம்ப கஷ்டமாகவும் தெரில, அந்த கூட்டங்களை ஆண்டவர் வெற்றியாய் யாருக்குமே தெரியாம முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஒரு பலவீனம், இப்படி விழுந்து இவருக்கு அடிபட்டிருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த கூட்டங்கள் முடிஞ்சிச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அறியாத ஒருவர் என் கூட இருக்கிறார். அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு தெரியாது. எங்க பாஸ்டர் ஆண்டவரை காணோம், எங்க பாஸ்டர் ஆண்டவரை காணோம், இருக்காரா, இங்கதான் இருக்காரா பாஸ்டர், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, நான் பார்க்கவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குத்தானே உங்களுக்கு நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியத்தை குறித்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இல்லைன்னா 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன்,
இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யோபு ரொம்ப அழகாய் பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ முன்னாடி போய் அவரை தேடின, ஆனா ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி போய் அவரை தேடின, ஆனாலும் அவர் உன்னுடைய கண்களுக்கு மறைவா இருக்கிறார். ஆனா முன்னாடி போய் தேடி காணல, பின்னாடி போய் தேடி காணோம் அப்படின்றதற்காக என் மனமே, என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாத, என் ஆத்துமாவே நீ திகஞ்சிராத. நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ முன்பாக போனாலும் அவர் இல்லை அப்படின்னாலும், நீ பின்னாடி கிரியை செய்தும் அவரை காணாவிட்டாலும், நீர் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். கவனிங்க, உங்க மனசு, நீங்க உங்களுக்கு நீங்களே பேசி கொண்டிருக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, நான் போற பாதை ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா, ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? இந்த கேள்வி ஒருத்தருக்கு அல்ல, இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய இருதயத்துல இந்த கேள்வி இருக்குது. அப்போ ஆண்டவரே நான் போகிற வழியை அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா, ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் நடக்குது? நான் இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள போறது அவருக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய பாதைக்குள்ள போறது அவருக்கு தெரியாதா? அவர் என்ன காண்கிற தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் என்ன பார்க்கிறாரா? அவர் பார்க்கிறார் அப்படின்னா நான் கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரா? இந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள எழும்பும் போது அவர்கள் அறியாமலே, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரா, எங்க பாக்குறாரு, பார்த்தா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த யோபு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, உங்க ஆத்துமா கலங்கும் போது, உங்க ஆத்துமா தியங்கும் போது, நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்க ஆத்துமா பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ போகிற பாதை யாருக்கு தெரியுமோ இல்லையோ, உன்னை உண்டாக்கின கர்த்தர் உன் பாதைய அறிஞ்சிருக்கிறார். உங்க பாதை அவருக்கு தெரியும். உங்க ஆத்மாவை பார்த்து பேசுங்க. நீ பெட்ல படுத்து கிடக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரா? எஸ், கர்த்தர் பார்க்கிறார். நீ போகிற வழியை அவர் அறிவார். இவ்வளவு பெரிய பலவீனத்துல இருக்கிறீங்களே, யாருக்குமே தெரியலையே, யாருக்குமே சொல்லக்கூட முடியாது பாஸ்டர். என் பலவீனத்துல சொன்னாலே எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. அதுவும் இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுல இருந்து யாராவது அப்படிப்பட்ட நோயாளியை பார்த்தாங்கனாலே வித்தியாசமா பார்த்துடுறாங்க. என்னமோ அவங்க தீண்டத்தகாத மாதிரி, அவங்களுக்கு வந்தது பெரிய கொடுமையான வியாதி மாதிரி. ஐயோ, எத்தனை பேர் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டவங்களை விட தனிமைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். வியாதினால பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் தான். அந்த தனிமைப்படுத்தி யாருமே போகாம பார்க்காம அது தனக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சு, அதனால அப்போ நான் போகிற பாதையை யாருக்கும் சொல்ல கூட முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்க இருதயம் திரும்ப திரும்ப உங்களை பார்த்து, நீ போற பாதை ஆண்டவருக்கு தெரியுமா, நீ போற வழியா ஆண்டவர் கண்டுபிடிச்சாருன்னா நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது உங்க மனசை பார்த்து நீங்க சொல்லுங்க, இல்லை 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 இல்லை, எனக்கு ஒன்று தெரியும், நான் போகிற வழியை அவர் அறிவார். நான் கடந்து போகிற சிச்சுவேஷன், நான் கடந்து போகிற நெருக்கம் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, என் ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். என் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நான் கடந்து போகிற பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2000 என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பி வந்தேன். என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய எதிர்ப்போடு தான் நான் என் வீட்டை விட்டு நான் வந்தேன். அப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்து, அப்போ எங்கள் அப்பா கோபம், எங்கள் அப்பாவுக்கு, நீ போ, ஆனால் எங்கிட்ட எந்த உதவியும் வந்து நிற்காத அப்படின்னு. ஆனால் நான் இல்லை, உங்கள்கிட்ட உதவியும் வந்து நிற்க மாட்டேன்னு தான் ஊழியத்தில் வந்தேன். அந்த பைபிள் காலேஜில் படிக்கிற அந்த 3 ஆண்டுகளில்
நான் கடந்து வந்த பாதை அப்படின்றது ரொம்ப இக்கட்டான பாதை. நான் இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கூட படிக்கிறவங்க எல்லாம் லெட்டர் கத்தையாக வாங்குவாங்க. அன்னைக்கு அந்த ப்ளூ கலர் இல்லை லெட்டர் இருக்கும் பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் அதில் ஃபுல்லாக அவங்க பக்கம் பக்கமாக எழுதி அவங்க எல்லாருக்கும் மாதத்துக்கு ஒரு நபர் எப்படியும் ஒரு 10-5 லெட்டராவது போடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு 5-10 லெட்டராவது வரும். ஆனால் எனக்கு யாருமே லெட்டர் போடுறதுக்கு இல்லை. அன்னைக்கு லெட்டரும் போடுறதுக்கு ஆள் இல்லை. நானும் நிறைய லெட்டர் என்னால் வாங்க முடியாது. நமக்கு யார் இருக்கா லெட்டர் வாங்குறதுக்கு, எழுதுறதுக்கு? அப்போ நான் கடந்து போகிற பாதைய, நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் கடந்து போறேன் அப்படின்னு எழுதி போடுறதற்கு கூட ஒருத்தர் இல்லை. யாராவது எங்க வீட்டில் இருக்கிற யாராவது என்னை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அவன் வீட்டை விட்டு போனான், அவ்வளவுதான், அவன் நல்லா இருப்பான், எல்லாருடைய கண்ணோட்டத்தோடையும் அவன் நல்லா இருப்பான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர, நான் போகிற பாதை யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் போகிற அந்த 3 ஆண்டுகளில் படிக்கும்போது நான் போன பாதை, நான் நடந்து போன பாதை, கடந்து போன சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றொன்றாய், அன்னைக்கு எனக்கு தெரியல, என்னை யாருமே ஆண்டவரும் என்ன பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். கர்த்தர் என்ன பார்த்திருந்தாருன்னா ஏன் இவங்க கையில எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு, கர்த்தர் என்ன பார்த்திருந்தா ஏன் இப்படி சிச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் அன்னைக்கு மனசுல நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பலிபீடத்துல இருந்து நான் நினைக்கும் போது நினைக்கிறேன், இல்ல நான் கடந்து போற பாதையை அவர் கிளியரா பார்த்திருந்திருக்கிறாரு. அவர் பார்த்ததுனால தான் அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன ஊழியத்துல நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், சே ஆண்டவரே, நான் கடந்து போன ஒரு பாதையை கூட மறக்காம நீங்க எழுதி வச்சிருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் யாருக்காக இந்த வார்த்தை எனக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஆணித்தரமா நம்புறேன், உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேசுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன்ல, பாஸ்டர் நான் கடந்து போற பாதை யாருக்குமே தெரியாது, என் ஆண்டவர் கூட தெரியாது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கண்டிப்பா ஆண்டவர்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் உதவி செய்யாம இருக்கவே மாட்டார் பாஸ்டர், இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் பாஸ்டர். அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போறேன், அவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் பாஸ்டர், எனக்கு சாதாரணமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் பார்த்தாருன்னா, ஆண்டவர் நான் போற பாதை தெரியும்னா கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் பார்க்கல பாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் என்கிறதற்காக உங்க பாதை ஆண்டவருக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் என்றதற்காக நீங்க கடந்து போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியாதது என்று இல்ல. கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எஸ், கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெகு சீக்கிரத்துல, இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்குள்ள உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பொன்னாக விளங்க செய்யும்படியாகத்தான் கர்த்தர் இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலையை பார்த்து கொண்டு கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. பொறுத்துக்கோ மகளே, பொறுத்துக்கோ மகனே, நீ போகிற பாதை எனக்கு நல்லா தெரியும். உன் கையில ஒரு பைசா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அவ்வளவு பணத்தோட வாழ்ந்தவன் இன்னைக்கு வெறுமையா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அத்தனை மதிப்போட இருந்தவன் இன்னைக்கு தூக்கி வீசப்பட்ட ஒரு பொருளா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். பட் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ போகிற பாதையை நான் அறிகிறேன். நீ துன்பத்தின் பாதையிலே கண்ணீரோட நீ விதைச்சிட்டு இருக்கிற, கண்ணீரோட கடந்து போற. ஆனா நீ திரும்பி வரும்போது ஹல்லேலூயா கம்பீரத்தோட நீ அறுத்த அரிக்கட்டுகளை உன் தலை மேல சுமந்து கொண்டு நீ எந்த வழியில போனையோ, அழுது கொண்டு எந்த வழியில போனியோ, அதே வழியில வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உன்னை கம்பீரமாய் நடக்க பண்ண போகிறார். கர்த்தர் உன்னை திரும்ப நடக்க பண்ணுவார். அந்த வழியா ஆண்டவர் உன்னை திரும்ப கொண்டு வருவார். அப்பதான் நீங்க உணர்வீங்க, நாம் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்றேன், நீ கடந்து போகிற எல்லா பாதையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இது சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இதை குறிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. ஆனா
எல்லாருமே அங்க இருக்கிற அவனுடைய கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே அவனை எப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னா, ஏய் நீ எந்த பாதையில கடந்து போறேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ ஆண்டவர்ன்ற உங்க ஆண்டவர் பார்த்திருந்தாருன்னா ஏன்னா சும்மா இருக்கிறாரு? எங்களை அடிச்சிருக்க வேண்டியதானே, எங்களை உதைச்சிருக்க வேண்டியதானே, இந்த பிரச்சனைக்குள்ள நீ போகாம உன்னை காப்பாத்திருக்க வேண்டியதானே. நீ போகிற பாதம் கடவுளுக்கு கண்ணு இல்லையா? உங்க கடவுள் பார்க்கலையா? நீ ஆராதிக்கிற தேவன் பார்க்கலையா? இதே தானியேலுக்கு பேசின வார்த்தையை இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து பேசலாம். இவ்வளவு தூரம் கடவுளை தேடுறீங்க, இவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஏன் நீ கடந்து போற பாதையை ஆண்டவருக்கு தெரியாதா? உனக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தெரியாதா? உன் சூழ்நிலையை மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதான்னு கேட்கலாம். தானியேல் இடத்துல அப்படிதான் கேட்டாங்க. ஜெபம் பண்ற காலை மாலை 3 நேரம் ஐயோ ஐயோன்னு இப்படி பண்ற இப்படி பண்ற, ஆனா உன் கடவுள் என்ன பார்த்தது மாதிரி இல்லை. ஆனா தானியேலுக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல இல்ல நான் கடந்து போற சிச்சுவேஷன், நான் நடந்து போற பாதைய கண்டிப்பா என் கர்த்தர் பார்க்கிறாருடா. கர்த்தர் பார்க்கிறாரு. எப்ப தெரியும் அப்படின்னா, சிங்க கபிலிருந்து வெளியே வரும்போதுதான் தெரியும். கர்த்தர் பார்த்திருக்கிறார்ல, கர்த்தர் பார்த்திருக்கிறார்ல, கர்த்தர் பார்த்திருக்கிறார்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்திரு. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, என்னை காண்கிற தேவன், நான் போகும் வழியை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவன், உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. இயேசு என்னை காண்கிறா, என் கண்ணீர் துடைக்கிறா. நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா. நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா. எதிர்காற்றோடு போராட்டமா, உன்னை காண்கிறா. எதிர்காற்றோடு போராட்டமா, உன்னை காண்கிறா. உன் படவில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். இயேசு உன் படகில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா. நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டா, அதிசயம் செய்திடுவா. இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. ஹல்லேலூயா. நாம் போகிற பாதையை அவர் அறிவார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர். நான் எந்த பாதையில போனாலும், அது யாருக்குமே தெரியாட்டாலும், நான் போற பாதை என் கர்த்தருக்கு நன்றாய் சொல்லுங்க, சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் போகிற பாதை யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்க ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ போற பாதை ஆண்டவருக்கு தெரியும்பா. நீ இப்ப கடந்து போற சிச்சுவேஷன் கர்த்தருக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உங்ககிட்ட இல்லைன்றது அவருக்கு தெரியும்.
நீ பெரிய தைரியசாலி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ எவ்வளவு கோலைன்றது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். பேதுருவை பார்த்தா அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, டேய் நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதலிப்படா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நானோ உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உனக்காக மன்றாடுறேன். ஸோ டோன்ட் வரி. நீ போற பாதை உனக்கு தெரியாது, ஆனா நீ போய் கொண்டிருக்கிற பாதை எனக்கு நன்றாய், நீ கடந்து போகிற பாதை எனக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஒரு விசை இரவு ஒரு 12:30 மணி, நான் என்னுடைய வீட்டிலே தனியாக அப்படியே இருக்கிறேன், படுத்திருக்கிறேன், தூங்கிட்டேன். இன்னைக்கு ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங், யாரும் இல்லை, நான் அன்னைக்கு திருமணமாகலை, பேச்சுலராக தான் இருக்கிறேன். அப்போ 12:30 மணிக்கு என்னுடைய கதவை வந்து யாரோ ரொம்ப தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. மணியை பார்த்தா என்னடா இந்நேரத்துக்கு வந்து கதை தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்களே, யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கதவை திறந்தா நான் குடியிருந்த வீட்டினுடைய மேல் வீட்டில் உள்ள ஒரு சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. என்ன சிஸ்டர் இந்நேரத்துக்கு அப்படின்னா அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் எங்கள் கணவனார் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரயில் ரோட்டுக்கு ஓடுறாரு, பயங்கரமான பிரச்சனை என் வீட்டில், கொஞ்சம் எப்படியாவது போங்க பாஸ்டர், போய் அவரை காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. நான் உடனே வந்து அடிச்சு புரண்டு பின்னாடியே ஓடுறேன். அவர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தா ரயில் ரோட்டுக்கு ஓடுறேன். ஓடுனா ஒரு வழியில் வச்சு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கத்துறேன், பிரதர் நில்லுங்க, எதுனாலும் பேசிக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் இது பண்ணாதீங்க, நில்லுங்கன்றேன். நைட்டு 12:30 மணிக்கு ரோட்டில் கத்துறேன். அவர் நீங்கள் வராதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ரயில் ரோடு வரைக்கும் வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் ரயில் ரோட்டில் இப்படி குறுக்க படுத்து கிடக்குறாரு. அப்போது வந்து பிரதர் எந்திரிங்க பிரதர், கையை கொடுக்குறேன், கை வர மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கூட வரும்போதே ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். இன்னைக்கு என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த டவல் இருக்குது, ரெட் கலர். இவர் என்ன பண்றாருன்னா, என்னை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெட் கலர் டவலை எடுத்து தன்னுடைய கழுத்துல கட்டி அந்த தண்டவாளத்துக்கு அடியில போட்டு அதை இறுக்கி கட்டிட்டார். நானும் இவரை இழுத்து பார்க்குறேன், இவர் வரல. அங்கிருந்து இந்த இது ரயில்வே கேட்டு போடுற அந்த வாட்ச்மேன் வந்து கத்துறாரு, டே அவன் தான் சாக போறான் அப்படின்றதுக்காக நீயும் சாக போறியாடா, நீ வெளியே வாடா, அவன் சாகுறான் சாகட்டும், நீ அவனை பிடிச்ச போய் நீ செத்துறாத அப்படின்னு கத்துறாரு. போற உயிரெல்லாம் நம்ம பிடிச்செல்லாம் நிறுத்த முடியாது, போறவன் போகட்டும் அப்படின்னு. எனக்கா அப்படியே, ஆண்டவரே இது பாக்குறீங்களா இல்லையா, இந்த உயிரை நான் காப்பாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு அவர் கட்டி இருக்கிற கயிறை அறுத்து அவரை என்னுடைய கையில பிடிச்சி, அவர் கொஞ்சம் ஒல்லியா இருந்தார், தூக்கி இந்த பக்கம் போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை வீட்டில் கூட்டிட்டு போய் அவருக்காக பேசி அந்த நைட்டில் தூங்கவே இல்லை, அவருக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணி அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு, பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னது மாதிரி இன்னைக்கு சொல்லலை எதுவுமே. நானும் வந்து மனசில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, ஆனாலும் மனசுக்குள்ளே ஒன்றுமே நினைக்கல. சரி நம்ம வந்து செஞ்சிருக்கிற ஊழியம் கர்த்தர் பார்க்கிறார், நம்ம மனுஷனுக்காக எதுவும் செய்யலை, நம்ம பிரயாசத்தை கர்த்தர் எப்படியோ மீட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனால் ஒரு 14 ஆண்டுகள் தாண்டி அந்த விஷயம் நடந்து 14 இயர்ஸ், 14 ஆண்டுகள் தாண்டி சமீபத்தில் ஒரு நல்ல வாலிப பையன், நல்ல அழகான ஒரு வாலிப பையன் என் முன்னாடி நின்று, பாஸ்டர் என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டான். உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லைடா உன்னை தெரியவே இல்லை அப்படின்னு. என்ன பாஸ்டர் என்ன தெரிலன்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் சம்பவத்தை சொன்னான். இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாள் தற்கொலை பண்ண போனார், நீங்கள் காப்பாற்றுனீங்க, அவரோட பையன் நான். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, பாஸ்டர் நீங்கள் செஞ்சதை மறக்க முடியாது பாஸ்டர், நீங்கள் அன்னைக்கு எங்கள் அப்பாவை நீங்கள் மட்டும் காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நாங்கள் படித்து முடிச்சிருக்க முடியாது. கடவுள் உங்கள் மூலமாக எங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டாரு, இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், எங்கள் அப்பாவும் நல்லா இருக்கிறாரு, நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம் அப்படின்னு
அந்த பையன் சாட்சியா இதை சொன்னான். அப்பதான் நான் நினைச்சேன், நம்ம செய்கிற ஒரு 10 ரூபாய் உதவிய கூட மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நீங்க போற வழி அறிகிறார். அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நீ எந்த பாதையில போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? ரொம்ப அழகா இருக்கிற வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனாகிய இந்த யோபு அவனுடைய ஆத்துமா கலங்கும் போது அவனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ கலங்காத. முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக என் ஆத்துமாவே நீ கலங்காத, உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். நம்பர் 2, என் ஆத்துமாவே நீ கலங்காத, நீ போகிற வழியா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நம்பர் 3, என் ஆத்துமாவே நீ கலங்காத, நிச்சயமா இந்த சூழ்நிலை மாறும். சொல்றான், அந்நிய கண்கள் அல்ல, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நானே பாப்பையா, நானே பாப்பையா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை வர காணும். இன்னைக்கு உங்க ஆத்துமாவை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை மாறுமா? நிறைய பேருடைய கேள்வியாதான். 10 வருஷமா சம்பாதிச்சது ஒரே மாசத்துல போயிடுச்சு. நான் இப்ப வெறுங்கையா இருக்கிறேன். எனக்கு திரும்ப இந்த சூழ்நிலை மாறினாலும் எனக்கு பல ஆண்டுகள் கடந்தா கூட இது மாறாது. ஐயோ, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையை புரட்டி போட்டு பட்டது மாதிரி ஆயிடுச்சு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்ப நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலை இனி மாறுமான்ற அந்த கேள்விக்குறி எனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அந்த கேள்வி இருக்கலாம், பாஸ்டர் இந்த சூழ்நிலை மாறுமா? எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்குமா? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் அமையுமா? நான் செட்டில் ஆவேனா? நான் திரும்பி எழும்ப முடியுமா? எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு பிரதர். பாஸ்டர், எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. என்னமோ நடக்கிறத பார்த்தா காலங்கள் தாண்டி போயிருச்சு. எத்தனை வருஷமா நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், எத்தனை மாதங்களா நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு 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 எனக்குரிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எந்த நம்பிக்கை எனக்குள்ள போகுது அப்படின்னா, இந்த வாழ்க்கையே நீடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். ஆனா அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் தேவாவியார் இந்த யோபுவின் மூலமாய் சொல்லுகிறார். யோபுவை பார்த்து அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அதான் சொல்றாங்க, எப்பா உனக்கு இனி எப்படிப்பா இந்த சூழ்நிலை மாறும்? நீ எல்லாம் இனி கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்தெடுத்து அந்த பிள்ளைங்க வளர்ந்து நீ திரும்பி நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு அது ஆடு மாடுகளை உண்டு பண்ணி வயல்களை உண்டு பண்ணி ஒட்டகங்களை விலைக்கு வாங்கி, என்னப்பா நீ இதெல்லாம் நடக்கிறதா போதும், இனி இந்த காரியத்திலிருந்து நீ திரும்பி வர முடியாது. இந்த சூழ்நிலை இனி மாறாது, இது கடந்து போகாது. இதுதான் உன் வாழ்க்கையினுடைய கடைசி, இதுதான் உன் வாழ்க்கையினுடைய எட்ஜ், இதுதான் உன்னுடைய முடிவு, இதுதான் உன் முடிவு. இனி இதுக்கு மேல உன் வாழ்க்கை வேற சேஞ்ச் ஆகாது. அவ்வளவுதான். யோபுனுடைய கதை முடிஞ்சிருச்சு. யோபுனுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அவன் அப்படி சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போது யோபு மட்டும்
தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து என்ன சொல்றாரு பாத்துங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அந்நிய கண்கள் அல்ல, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பிற்பாடும் நீ அவரை பாப்பப்பா. எப்படி பாப்ப? இல்ல, அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களே அவரை காணும். இல்ல, இந்த சூழ்நிலை மாறும், இந்த போராட்டம் எனக்கு என்னை விட்டு போயிரும், என்னை விட்டு போயிரும். அந்த நம்பிக்கை திரும்பவும் அந்த தேவ மனுஷனை தூக்கி நிறுத்தினது உண்மையானார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் அதைத்தான் பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல், என் ஆத்துமாவே நீ கலங்காத, இந்த சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை கடந்து போகும். உலகத்தான் ரொம்ப அழகா அடிக்கடி எழுதி வச்சிருப்பான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்கல்ல. நான் சொல்றேன், அந்த வார்த்தை வேற எங்க இருந்து எடுத்ததில்லை. நான் சொல்றேன், அது பைபிள் தான் அதற்கு ஆதாரம். இதுவும் கடந்து போகும். யோபுனுடைய வாழ்க்கையிலே கடந்து போனது, யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை கடந்து போனது, தானியேலுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை கடந்து போனது, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை கடந்து போனது, ரூத்துனுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை கடந்து போனது. உண்மையானால் தேவனால் அழைக்கப்பட்ட தாவீதே, தேவனால் அழைக்கப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியே, தேவனால் அழைக்கப்பட்ட ரூத்தே, தேவனால் அழைக்கப்பட்ட தானியேல் என்கிற தேவ மனுஷனே, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலை நீடிக்காது, இது கடந்து போகும், இது நிலைக்காது, இதுவும் கடந்து போய் ஒரு நாள் தேவன் உன்னை தூக்கி நிறுத்துகிற காலம் வரும். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் அந்த மேன்மையை பார்க்கும். உன் கண்கள் அந்த மேன்மையை பார்க்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, டேடி ஆண்டவரே நான் நம்புறேன். சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன், இந்த சூழ்நிலை மாறும். சொல்லுங்க, இந்த சூழ்நிலை மாறும், இந்த போராட்டம் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த அழுகையின் சத்தம் மாறும். ஓ ஹalleluya! நம்முடைய தேசத்திலே கேட்கப்படுகிற இந்த கூக்குரலின் சத்தம் மாறும். ஓ, இந்த சோகமான வாழ்க்கை மாறும், இந்த துக்கமான வாழ்க்கை மாறும், இந்த பயம் ஜனங்களை விட்டு விலகி போகும். இது நிரந்தரமானது அல்ல, இது நிரந்தரமாகாது. நாம் கடந்து போகிற இந்த பாதை நிரந்தரமாகாது. ஆண்டவருடைய பிள்ளையை, நீ கடந்து போகிற இந்த பாதை நிரந்தரமாகாது, இந்த கண்ணீர் நிரந்தரமாகாது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த சூழ்நிலையை நானே மாற்றுவேன். உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஒரு 100 டைமாவது சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ திரும்ப எழும்புவ, இந்த சூழ்நிலை மாறும். என் ஆத்துமாவே இது சரியாயிரும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்க சொல்லிட்டே இருங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். எனக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேருக்குள்ள அந்த அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேருக்கு அது கட்டவிழ்க்கிறார். கர்த்தர், மகளே, மகனே, உனக்காக தான் கர்த்தர் இந்த பலிபீடத்துல என்ன நிக்க வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக தான் நிக்க வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த இடத்துல இந்த செய்தி உனக்கு தேவை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் ஆண்டவர் இதற்கு முன்பா இந்த சத்தத்தை கேட்க பண்ணி இருக்கிறார். கையை மட்டும் மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. இது மாறக்கூடாதது அல்ல. உன் மனசுக்குள்ள சத்துரு விதைச்சிட்டே இருக்கலாம், உங்க மனசுக்குள்ள மனுஷங்கள் விதைச்சிட்டே இருக்கலாம். இந்த சூழ்நிலை எத்தனை காலமானாலும் மாறாதப்பா. இதனுடைய எஃபெக்ட் 10 வருஷம் இருக்கும், இதனுடைய எஃபெக்ட் 20 வருஷம் இருக்கும், எத்தனை வேண்டுமென்றாலும் மனிதர்கள் சொல்லலாம். ஆனால் நான் நம்புறேன், தேவனாகிய கர்த்தர் நினைச்சார்னா 24 மணி நேரத்துக்குள்ள அந்த சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவர்னு நம்புறீங்களா? ரோதாலா ஷௌரோதரமா, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஹalleluya! சர்வ வல்லவராகிய கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya! ஹalleluya! காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார்.
உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. சொல்லுவோம், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பீர். காரியங்கள் வாய்க்க. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடிக்கொண்டே, இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கே சுகமாக்கும் நாள், இன்றைக்கே அற்புதத்தின் நாள். ஓ, இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய 7 குத்து விளக்கின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், ஹல்லேலூயா, தன்னுடைய கையிலே செங்கோலை வைத்திருக்கிற தெய்வம், செங்கோலை வைத்திருக்கிற தெய்வம். அந்த செங்கோலை நமக்கு நேராய், நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் இதோ அவருடைய கரம் நீட்டுகிறது. ஓ குமாரத்தியே, குமாரனே, கேள், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இந்த ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஓ காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீர். காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீர். காரியங்கள் வாய்க்க செய்வார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய். கைகளை மேல தட்டி காத்திரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பி. ரம் தலர சம் தர ஹத்தரலோர லிக்கரம் தேலரம் சோத்தரம் கொரோதலர. கர்த்தரை நம்பீர். காரியங்கள் வாய்க்க செய்வார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மனசை பார்த்து, உங்க இருதயம் கலங்கும் போது, உங்க ஆத்துமா கலங்கும் போது, ஆத்துமாவை பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை பேச வேண்டிய 3வது வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை மாறும். ஆத்துமாவே, இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். 2004வது வருடம் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய மனநிலை மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல போய் நின்று டாக்டருக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக தூக்கத்திற்கான மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த 3வது மாதம் மாத்திரை வாங்குறதுக்காக அந்த டாக்டருக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த மாத்திரை அட்டையா தூக்க மாத்திரை என் கையில கொடுத்தாரு அந்த டாக்டர். அப்போ அந்த டாக்டரை பார்த்து கேட்டேன், டாக்டர், இந்த தூக்க மாத்திரையை விட்டுட்டு நான் என்னைக்கு டாக்டர் வெளியே வருவேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இது சாப்பிட்றது பிடிக்கல டாக்டர். ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு நான் தூங்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது கலக்கமா இருக்கு டாக்டர். உடனே அந்த டாக்டர் கேட்டாரு,
பிபி சுகர் இருக்கிறவங்க எல்லாம் மாத்திரை எடுக்கிறாங்களான்னு கேட்டாரு. எடுக்கிறாங்க டாக்டர். பிபி சுகர் இருக்கவங்க எல்லாம் ஒரு மாத்திரை எடுக்கும்போது ஏன் நீ தூக்கத்துக்காக ஒரு மாத்திரை எடுக்கக்கூடாதா? இதுவும் பிபி சுகர் மாதிரி தான் அப்படின்னாரு. டாக்டர் என்ன சொல்றீங்க? இது பிபி சுகர் மாதிரி இல்லை டாக்டர், இது தூக்கம் இல்லை டாக்டர். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருக்குமே மாத்திரை இல்லாம அவங்க வாழ்ந்ததா இல்லப்பா. கஷ்டம். நீ அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாத, குறைஞ்சிரும். மாத்திரை சின்னது பண்ணிக்கலாம், ஒரு சின்ன மாத்திரையை போட்டு நைட்டு தூங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் சொல்றாரு இந்த சூழ்நிலை மாறாதுன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல போராடி நீங்க என்ன தூக்கி எடுத்ததனுடைய அடையாளமாய், என்னை திரும்ப நேசிச்சதனுடைய அடையாளமாய், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறாருன்னு தானப்பா நான் வாசிக்கிறேன். எனக்கு செய்யுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு பலிபீடத்துல இருந்து ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அது சில மாதங்கள் கூட நீடிக்கல. ஆண்டவர் இந்த சூழ்நிலையெல்லாம் தலைகளாய் மாற்றி இன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த காலை வேளையில இருக்கிற யாரோ ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே உனக்காக தான், மகனே உனக்காக தான். நான் நம்புறேன் இந்த பலிபீடத்துல இன்றைக்கு சுகமா இந்த இடத்துல இருந்து நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றது யாரோ ஒரு நபருக்கு நான் தேவை, இந்த வார்த்தை தேவை. அதனால அவங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, இந்த சூழ்நிலை கடந்து போகும், இது மாறும். மாறும்பா, கவலைப்படாத, மாறிடும், இதுவும் கடந்து போகும். அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஓ நன்றி ஆண்டவரே. கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 3 காரியத்தையும் சொல்லி உங்களை பார்த்து, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ போகும் வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி, நன்றி 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 நன்றி. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அப்பா நீர் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் மதுல தாண்டுவேன். எவ்வளவு பெரிய புயலையும் தாண்டுவேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் இயேசு என்னோட இருக்கிறார். அவர், நான் நம்புகிற கண்மலை அவர்தான். துன்பமான வேளையில என் கூட இருக்கிறவர் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஓ ஹalleluya. துன்பமான வேளையில், இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில், கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையோமானா.
கடினமான நேரத்தில், கஷ்டமான பாதையில், கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். எந்த நேசோவே, கைகளை மேல உயர்த்தி, எந்த நேசோ, எந்த நேசுவே, எந்த நேசோவே, நானமும் கண்மாலை என்றுமே, நானமும் கண்மாலை என்றுமே, உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. பாடுவோம், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. ஒரு விஷயம் கூட கையை வேலை உயர்த்தி, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த ரக்கதலரச்சௌரா, ஓ எந்த நேசுவே, எந்த நேசுவே, நானமும் கண்மலை, நானமும் கண்மாலை என்றுமே, உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவே. தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு கோடி நன்றி. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். கடந்த நாட்கள் காத்து இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த மாதத்திலே எங்களுடைய திருச்சபையினுடைய பெரிய தேவையை நீர் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. ஆனால் நாங்க நினைச்சது மாதிரி நீங்க சந்திச்சீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க சந்திச்சிட்டீங்கப்பா. அடுத்த மாதமும் எங்களுடைய கரங்கள் உண்மை மட்டுமே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். சபை ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக திறப்புல நிற்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு உங்களை தவிர வேற யாரும் ஆறுதலும் பலனும் இல்லப்பா, இல்லப்பா. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். அது கேள்விதான், அந்த வார்த்தையை தான் என் காதுல கேட்க விருப்பமா இருக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு பிரயோஜனமா மாறட்டும் ஆண்டவரே. நிறைய உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை கூட இருக்கட்டும். பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அதில் வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தேங்க்யூ. God bless you. Praise the Lord.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.